ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது ஒரு அமைச்சர் எந்த மாதிரியாக பேசுவார்? இந்த மாதிரி மட்டும் பேசிடவே கூடாதுங்க. இவனுங்களா மாதிரி ஆளுகள்லாம் அமைச்சரானது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடு. அதாவது தான் எந்த துறைக்கு அமைச்சர்னே தெரியாம ஒரு ஆள்லாம் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது நம்மளாம் அரசியல் பேசி அரசியல் புரிந்து அரசியலை பற்றி இவ்வளவு தூரம் படித்து நாம எதுக்குடா தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்கு. எதுவுமே தெரியாதவன் இன்னைக்கு அமைச்சராயிட்டாண்டா. அப்ப நாம எல்லாம் இத்தனை வருஷம் என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் பேசாம சிவாஜி நீ திருப்பி வெளிநாடே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி, தம்பி நீ எல்லாம் இனிமேல் அரசியலே பேசாத பாங்க, ஒன்னும் தெரியாதவெல்லாம் அமைச்சராயிட்டான் பாங்கிற மாதிரி இருக்கு. அதாவது நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். சுற்றுச்சூழல் துறை அமைச்சருங்க அவரு. ஆனா எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் தந்த தளபதி அவர்களுக்கு நான் இன்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். திருப்பி திருப்பி சுற்றுலாத்துறைங்கிறாரு. அதற்கு பிறகு பத்திரிகையாளரே சொல்றாங்க, சார் நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். தனக்கு ஒதுக்கப்பட்ட துறை எதுனே தெரியாத தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்காருன்னா நம்ம தற்கொலை கட்சிகள்ல சார்ந்த இந்த அமைச்சர் தான். இன்னும் கொடுமைகள், பல கொடுமைகள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களே, நம்மளா மாதிரி முட்டா பய தமிழ்நாட்டில் எவனுமே இல்லை. தமிழ்நாட்டை கண்டு வட இந்தியா எல்லாம் பயந்ததுன்னு சொன்னோம். உண்மையா இல்லை. இனிமேல் தான் வட இந்தியா நம்மளை கைகொட்டி சிரிப்பான். ஏன்னா இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களே. வாழ்க ஜனநாயகம். மக்களே, அணில் குஞ்சுகளுக்கு வாக்களித்து அனுப்பி வச்ச அமைச்சர்களோட லட்சணம். இந்த லட்சணத்தை பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் நானும் அதுக்கு கமெண்ட் பண்றேன். விளங்கிடும் தான்.